இப்போ நம்ம இந்த கோட் எக்ஸ்பிளேஷனுக்குள்ள போகலாம். நம்ம ஆஸ் யூஷுவல் லைப்ரரிஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஒரு டிஸ்பிளே யூஸ் பண்றதுனால இந்த 3 லைப்ரரிஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வித் ஹைட் நம்ம மென்ஷன் பண்றோம். அப்புறம் ஒரு டிஸ்பிளே இனிஷியலைஸ் பண்றோம். அண்ட் நம்ம என்னென்ன பின்ஸ் யூஸ் பண்ணிருக்கோங்கிறது இங்க டிஃபைன் பண்றோம். அதாவது ட்ரிகர் பின் வந்து டிஜிட்டல் பின் 9லயும், எக்கோ பின் வந்து 10லயும், எல்இடி வந்துட்டு நம்ம 8லயும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோங்கிறது இங்க மென்ஷன் பண்றோம். நெக்ஸ்ட் வாய்ட் செட்டப் லூப். இந்த செட்டப்ல நம்ம யூஸ் பண்ண பின்ஸ் பத்தி எல்லாம் இங்க மென்ஷன் பண்றோம். எது அவுட்புட் பண்ணி எது இன்புட் பண்ணுங்கிறத மென்ஷன் பண்றோம். நெக்ஸ்ட் டிஸ்பிளே வந்து இனிஷியலைஸ் ஆகும்போது ஸ்டார்டிங்ல வர மெசேஜ்க்காக நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் டிலே வந்து 2 செகண்ட்ஸ் வச்சிருக்கோம். அந்த ஸ்டார்டிங் மெசேஜ் வந்து 2 செகண்ட்ஸ் வரும். அண்ட் வாய்ட் லூப் இல்ல வந்து நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா வந்து இன்க்ளூட் பண்றோம். டிஸ்டன்ஸ் வந்து டைம் அண்ட் ஸ்பீடை பொறுத்து கால்குலேட் ஆகும் இல்லையா, அந்த ஃபார்முலாவை நம்ம இங்க அப்ளை பண்றோம். அண்ட் நம்ம அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து எப்போ லோல இருக்கணும் எப்போ ஹைல இருக்கணுங்கிறது நம்ம டிக்ளேர். ஓகே, கோட் அப்லோட் ஆயிடுச்சு. நீங்க பார்க்கலாம் ஸ்டார்டிங் வருது. அந்த அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து நம்ம டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இப்போ 43 சென்டிமீட்டர் 38 சென்டிமீட்டர் மாதிரி காட்டுது. இப்போ நான் என்னோட கை கிட்ட எடுத்துட்டு போறேன். இப்போ நீங்க பார்க்கலாம் இந்த லைட்டும் க்ளோ ஆகுது நீங்க பார்க்கலாம். அதாவது ஆப்ஜெக்ட் ரொம்ப கிட்ட வந்துட்டு நம்ம லைட் க்ளோ ஆகிற மாதிரி வச்சிருக்கோம். அண்ட் நான் இப்போ என் கையை தூரம் எடுத்துட்டு வந்துடுறேன். லைட்ஸ் ஆஃப் ஆயிடுச்சு. அண்ட் டிஸ்டன்ஸும் இப்போ லைவா நமக்கு மெஷர் ஆகுது நீங்க பார்க்கலாம்.